வெரி குட் டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேர்னலோட எக்ஸ்ப்ளனேஷன். இது மட்டும் போதும். ஜேர்னலில் ஒரு ஸ்டேட்மெண்ட். மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹70,000. இப்போ அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு பேர் டிரான்சாக்ஷன். அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரைக்கும், ஏன்னா அக்கௌண்ட்ஸுன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போது இந்த டிரான்சாக்ஷனில் ரெண்டு அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கணும். ஒன்று கேஷு, இன்னொன்று மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ். அப்படின்னும் போது இதில் ₹70,000. இது மானிட்டரி டேர்ம்ஸில் இருக்கா, மணி இதில் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணியாச்சு. ஆமாம், மணியும் இருக்குது, ஒரு ஆஸ்பெக்ட் கேஷ் ஆஸ்பெக்ட். இன்னொன்று மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னும் போது இட்ஸ் நத்திங் பட் கேபிட்டல். இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட் கண்டுபிடிச்சாச்சு, 1 2. இதுதான் பிஸ்னஸ்ஸு. இந்த பிஸ்னஸில் கேஷ் 1, கேபிட்டல் 2. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கணும். இந்த பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது தான் அதான் பிபின்னு போட்டிருக்கேன். நான் ஷார்ட்டஸ்ட் டேர்மில் பிபின்னு சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கம்பெனிக்குள்ளே, அதாவது பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வந்திருக்கு, பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு? 70,000. ஆக்சுவலாக இங்கே தான் 70,000 எழுதணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம இங்கே கேஷ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். யார் கொடுத்துருக்கா? மனோகர் கொடுத்துருக்காரு 70,000. கரெக்டுங்களா? இது பாருங்கள், டெபிட்னா இந்த கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டிருக்கேன், அண்ட் தென் கிரெடிட்னா கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? பிகாஸ் ஆஃப் த மூமெண்ட். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை விட்டுருங்க, மாடர்ன் அப்ரோச்சை விட்டுருங்க. டெஃபினட்டாக இதெல்லாம் தேவை. நார்மல் பர்சனாக நீங்கள் அக்கௌண்ட்ஸை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் வந்து அக்கௌண்ட்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஜென்ரல் பப்ளிக் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, ஒரு லேமன் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மூமெண்ட்டு, கேஷ் ரெலவெண்ட்டோட மூமெண்ட் என்னன்றது தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸு ஃபண்டமெண்டலாக லேர்ன் பண்ணலாம். அப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேஷு மனோகர். இப்போ இது பிஸ்னஸுக்கு யார் வந்து கொடுத்துருக்கா? கேஷு மனோகர் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷாக வந்திருக்கு. கரெக்ட். இது பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ஓகே. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 70,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆஸ் பர் த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், ஓனர் இஸ் நாட் ஈக்குவல் பிஸ்னஸ். ஓனரும் பிஸ்னஸும் சேம் கிடையாது. ஸோ அதனால் இது ஆஸ் பர் த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். கம்பெனி லாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வேறு, ஓனர் வேறு அப்படின்னு தான் இருக்கும் சொல்லுவோம். ஸோ அதனால் இது ரெண்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அதே கஸ்டமரு, அதே ஓனரு அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டில், அவரோட பர்சனல் புக்கில் வந்து இது பிஸ்னஸ் புக்கு, அவரோட பர்சனல் புக்கில் அக்கௌண்ட் எழுதுறதா இருந்தால் அவர் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஸ்னஸ் அக்கௌண்ட். அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில். அவருக்கு ஒரு 4 பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா 4 பிஸ்னஸ்ன்னு தனித்தனியாக போடணும். இவருக்கு இருக்கிறது ஒரு பிஸ்னஸ், அதனால் இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட். என்னவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? கேஷாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ? 70,000. 70,000 கரெக்டுங்களா? இதுவும் பாருங்கள், பிஸ்னஸ்க்குள்ளே மணி போன மாதிரியும் இவர்கிட்டருந்து கேஷ் வெளில போகிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இவர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ்க்குள்ளே என்னவா வந்திருக்கு? கேஷாக உள்ளே வந்திருக்கு. கரெக்டுங்களா? இது அவருடைய ஓனர் பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய பர்சனல் புக்கில் எழுதுகிறாரு. இது பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ், பிஸ்னஸ் புக்கில் நம்ம எழுதுகிறோம். அதாவது ஒரு அக்கௌண்டண்ட்டாக அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த 2 அக்கௌண்ட்ஸ் ஹெட்டையும் க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு புக்கில் நம்மளுக்கு மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம உடனே பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவை மட்டும்தான் எடுக்கணும். பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து நம்ம அதில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணுமே தவிர மற்ற எதையும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இது மட்டும்தான் எடுக்கணும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து நரேஷனில் எப்பயுமே நரேஷன் இல்லாத இருக்கக்கூடாது. பீயிங் கேஷ் introduced in business by owner இல்லை மனோகர்.
இந்த இந்த நரேஷன் எழுதுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரேஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஐ மீன் இங்கே எந்த ஜேர்னல் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக டேட் என்ன டேட்டாக இருக்கும், 1 இருந்தால் 1, இல்லை 3 இருந்தால் 3, அந்த மாதிரி டேட்டு வித் மந்த்து அண்ட் இயர் 2026 அந்த மாதிரி. சரிங்களா? தேங்க்யூ.